Welcome students. So நம்ம gravitation lessonல வந்து நம்ம போன கிளாஸ் வந்து என்ன பார்த்தோம் அப்படினா gravitational fieldனா என்ன அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். ஒரு மாஸ் இருக்கு அப்படினா அத சுத்தி வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்னு இருக்கும். அந்த ஸ்பேஸ் வரைக்கும் தான் gravitational force வந்து நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஓகே. சோ போக போக அந்த இன்டென்சிட்டி வந்து குறையும். ஓகே. அந்த இன்டென்சிட்டி ஆஃப் தி ஃபீல்ட கண்டுபிடிக்கணும் அப்படினா நம்ம 1 kg மாஸை பிளேஸ் பண்ணனும். அந்த 1 kg மாஸ் என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதுதான் இன்டென்சிட்டி. அதெல்லாம் பார்த்தோம். ஓகே. ஸோ அந்த இன்டென்சிட்டி ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து E is equal to gm/r². ஓகே. அந்த E அப்படிங்கிறத வந்து நம்ம F/m அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூனிட் ஃபார் ஃபீல்டு வந்து நியூட்டன் டிவைடட் பை கேஜி. ஓகே, இது நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஓகே, ஒரு மாஸ் இருக்கு, அதை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்கு. ஓகே, ஏங்கிற ஒரு பாயிண்ட்டு அது ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கு. அங்கே நம்ம 1 kg மாஸை நம்ம பிளேஸ் பண்ணுறோம். அந்த எம்ங்கிற மாஸ் அந்த 1 kg அட்ராக்ட் பண்ணோம். அந்த அட்ராக்ஷனை மீறி நம்ம ஒரு ஒர்க் ஒன்று பண்ணுறோம். ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம கொண்டு போகிறோம். நம்ம கொண்டு போகிற அந்த ஒர்க் வந்து என்னவா ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேவா? அதாவது ஏலேருந்து பி நம்ம கொண்டு போகிற அந்த ஒர்க் டன். So amount of work done in bringing 1 kg mass from one point to another in the opposite direction of gravitational force, அதுதான் potential difference. ஓகே, நம்ம very small displacement நம்ம கொண்டு போறதுனால அந்த work done வந்து very small work done dW, அதுதான் அந்த potential difference dV. ஓகே, F vector dot dr vector gravitation force அப்படியே opposite directionல இருக்கிறதுனால angle வந்து 180 degree. F னு சொல்றது பதிலா E னு சொல்லலாம். ஏன்னா ஃபோர்ஸ் ஆன் 1 kg மாஸை வந்து நம்ம E அப்படின்னு சொல்லலாம். ஸோ dV is equal to minus EDR அப்படின்னு வருது. அப்புறம் ஈக்கு வந்து ஃபார்முலா வந்து gm/r². இதுதான் நம்ம கடைசியா வந்து நம்ம பார்த்தது. ஓகே, இதுல அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல்னா என்ன. ஓகே, ஸோ m அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு, ஒரு R அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல அந்த ஏங்கிற பாயிண்ட் இருக்கு. அங்கே தான் நம்ம 1 kg மாஸை வந்து நம்ம பிளேஸ் பண்றோம். இப்போ பிங்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப பக்கத்துல இல்ல, அது எங்க இருக்கு அப்படின்னா ஃபீல்டை தாண்டி இருக்கு. பிங்கிற பாயிண்ட் வந்து இங்க இருக்கு. ஃபீல்டை தாண்டிருச்சு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எங்க இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இந்த 1 kg இந்த எம்ங்கிற மாஸ் வந்து என்ன பண்ணோம், அட்ராக்ட் பண்ணோம். அந்த ஃபோர்ஸ் வந்து என்னது, E. ஃபோர்ஸ் ஆன் 1 kgனால அதை நான் E அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, ஸோ இந்த 1 kg இந்த எம்ங்கிற மாஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதை மீறி நம்ம பண்ற அந்த ஒர்க் டன். சரியா? ஸோ இதை இங்கேருந்து இங்க வந்து நம்ம கொண்டு போறோம். ஓகே, ஸோ ஃபைனலா நம்ம பார்த்த அந்த ஃபார்முலா வந்து இங்க இருக்கு. dV is equal to அது வந்து ஒரு ஸ்மால் ஒர்க் டன். சரியா? மைனஸ் gm divided by r² into dr. இதுதான் வந்து நம்ம பார்த்தது. சரியா? மைனஸ் gm divided by r² into dr. ஓகே, இது எப்படி வந்துச்சு அப்படின்னா dV is equal to minus EDR. ஓகே, ஸோ அந்த ஈக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். ஓகே, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஏவும் பியும் 2 பாயிண்ட் ரொம்ப பக்கத்துல இருக்கிற 2 பாயிண்ட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொண்டு போறோம். அப்ப இது ஒரு ஸ்மால் ஒர்க் கிடையாது, இது வந்து ஒரு லார்ஜ் ஒர்க். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம வந்து அதை இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இன்டகிரல் dV அதுதான் V கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஓகேவா? ஸோ அப்ப இது நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அப்ப இன்டகிரல் dW. ஓகேவா? ஸோ இது எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆர்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகே, ஸோ லோவர் லிமிட் வந்து R, அப்பர் லிமிட் வந்து என்னது, இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ இங்க எழுதுறேன் V is equal to இந்த மைனஸ் gm வெளியில எழுதிக்கலாம். ஓகே, இன்டகிரல் 1/r² into dr
எதுலேருந்து எது வரைக்கும்னா ஆர்லேருந்து இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா மைனஸ் ஜிஎம் ஆர் பவர் மைனஸ் 2 ஓகே இன்டகிரல் ஆர்லேருந்து இன்ஃபினிட்டி இன்டூ டிஆர் 1 பை ஆர் ஸ்கொயர் ஆர் பவர் மைனஸ் 2 அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகே, எப்படி இன்டகிரேட் பண்ணுவோம்? எக்ஸ் பவர் என் இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 டிவைடட் பை என் பிளஸ் 1 பவரில் ஒன்று ஆட் பண்ணணும் டிவைடட் பை என் பிளஸ் 1. ஓகேவா? So v is equal to minus gm. ஓகே, இதுக்கான இன்டகிரேஷன் வந்து பவர்ல ஒன்று ஆட் பண்ணணும். மைனஸ் 2 பிளஸ் 1 வந்து மைனஸ் 1 டிவைடட் பை அந்த மைனஸ் 1 ஆர்லேருந்து இன்ஃபினிட்டி. சரியா? அப்ப v is equal to இந்த மைனஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப gm. ஓகே, r பவர் மைனஸ் 1 வந்து நான் 1 பை r அப்படின்னு வந்து நான் எழுதிக்கிறேன் ஆர்லேருந்து இன்ஃபினிட்டி. So gm upper limit minus lower limit அப்ப 1 by infinity minus r க்கு பதிலா r அப்ப 1 by r. ஏதாச்சும் ஒரு நம்பரை வந்து இன்ஃபினிட்டியால நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 0 வரும். ஓகே, ஒரு நம்பரை 0 ஆல டிவைட் பண்ணா இன்ஃபினிட்டி வரும். ஒரு நம்பரை இன்ஃபினிட்டியால டிவைட் பண்ணோம்னா 0 வரும். அப்ப இந்த டேர்ம் வந்து என்னது? 0. ஓகே, அப்ப v அப்படிங்கிறது இந்த மைனஸ் gm டிவைடட் பை r. ஓகே, இதுக்கு பேர் தான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஓகேவா? ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? So gravitation potential at a point, ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல வந்து கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம 1 kg வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகே, அந்த mங்கிற மாஸ் வந்து அந்த 1 kg வந்து அட்ராக்ட் பண்ணும். அந்த அட்ராக்ஷனை மீறி அதை வந்து ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸுக்கு நம்ம கொண்டு போற அந்த ஒர்க் டன் தான் வந்து என்னது? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா amount of work done okay for bringing 1 kg mass from that point to infinity in the opposite direction of gravitational force. Okay, so gravitational potential at a point அப்படினு வந்து சொல்லுவாங்க. Okay, gravitation potential at a point அப்படினா amount of work done for bringing 1 kg mass from that point to infinity in the opposite direction. Okay வா, இதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஃபீல்டு இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம 1 kg மாஸ் வந்து பிளேஸ் பண்ணணும். அந்த 1 kg மாஸ் என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமோ அதுதான் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட் பக்கத்தில் இருக்கிற 2 பாயிண்ட். ஓகேவா? ஸோ அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்து நம்ம கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஒர்க் டன் தான் வந்து என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். Amount of work done in bringing 1 kg mass from one point to another point in the opposite direction of gravitational force. அதுவே பக்கத்துல உள்ள 2 பாயிண்ட் இல்லாம
அந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்ல நீங்க வந்து பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம கொண்டு போற அந்த வர்க் டன் கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்னது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். இது வந்து amount of work done for bringing 1 kg mass from that point to infinity in the opposite direction of gravitational force. So அதுக்கு என்ன ஃபார்முலா வருது அப்படின்னா V is equal to minus gm by r. ஓகேவா? ஸோ எம் அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு, அந்த மாஸை சுற்றி வந்து ஒரு ஃபீல்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ஃபீல்டு இன்டென்சிட்டி என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணணும், 1 kg மாஸ் வந்து நான் பிளேஸ் பண்ணணும். அது என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமோ அந்த ஃபோர்ஸ் தான் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஒருவேளை இந்த பாயிண்ட்ல வந்து நான் என்ன பொட்டன்ஷியல் அப்படி நான் கால்குலேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 kg மாஸை வந்து பிளேஸ் பண்ணணும். இந்த எம்ங்கிற மாஸ் அட்ராக்ட் பண்ணும். அந்த அட்ராக்ஷனை மீறி அதை இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ், அதாவது ஃபீல்டை விட்டு வெளியில கொண்டு போற அந்த வர்க் டன் வந்து என்னவா ஸ்டோர் ஆகும் அப்படின்னா பொட்டன்ஷியலா ஸ்டோர் ஆகும். அந்த பொட்டன்ஷியல் வந்து என்ன அப்படின்னா அந்த வர்க் டன். ஓகே, ஸோ க்கு வந்து என்ன ஃபார்முலா வந்துச்சு, gm by r square. ஓகே, ஸோ அதுக்கு யூனிட் வந்து என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம் நியூட்டன் பை கேஜி. பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா வருது அப்படின்னா மைனஸ் ஜிஎம் டிவைடட் பை ஆர். அப்ப இதுக்கு என்ன யூனிட் வரும் அப்படின்னா இந்த இ ஃபார்முலால நீங்க ஒரு ஆர் ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆர் ஆர் ஒரு ஆர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த gm by r இது வரும். ஓகே, அப்ப இதுக்கு யூனிட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா யூனிட் ஒரு r மல்டிப்ளை பண்ணணும். ல ஒரு r மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த v வருது. ஓகே, அப்ப ஒரு மீட்டர், நியூட்டன் மீட்டர் kg பவர் -1. இந்த நியூட்டன் மீட்டரை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், இதை வந்து நம்ம ஜூல் அப்படின்னு சொல்லலாம், ஒர்க் டன். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான யூனிட் வந்து என்ன அப்படின்னா ஜே கேஜி பவர் -1 இதுதான் யூனிட். ஓகே, ஸோ ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு யூனிட் வந்து நியூட்டன் பை கேஜி. பொட்டன்ஷியல் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு என்ன யூனிட் அப்படின்னா ஜூல் டிவைடட் பை கேஜி. ஃபீல்ட் இன்டென்சிட்டிங்கிறது வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை 1 kg மாஸ்னால அது ஆக்சுவலா அது வந்து ஒரு ஃபோர்ஸ் தான். சரி, அதனால E வந்து வெக்டர் குவாண்டிட்டி. பொட்டன்ஷியல்ங்கிறது வந்து வர்க் டன். ஓகே, எந்த பாயிண்ட்ல நீங்க பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்ல நம்ம 1 kg பிளேஸ் பண்ணணும். அதை இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போற வர்க் டன் தான் பொட்டன்ஷியல். ஓகேவா? வர்க் டன்ங்கிறது என்னது, ஸ்கேலர் குவாண்டிட்டி. அப்ப பொட்டன்ஷியலும் வந்து என்னது, ஸ்கேலர் குவாண்டிட்டி. ஓகேவா? அப்ப ஒரு சிஸ்டம்ல நம்ம நிறைய மாசஸ் இருக்கு. ஓகே, நீங்க ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க ஃபீல்ட் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த 1 kg பிளேஸ் பண்ணணும். எல்லா மாஸும் அதை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, அப்ப அந்த ஃபீல்ட் இன்டென்சிட்டிங்கிறது நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுவே நிறைய மாஸ் இருக்கு, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நீங்க பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல்ங்கிறது ஸ்கேலர் குவாண்டிட்டி. ஒரு சிஸ்டம்ல எத்தனை மாஸ் இருக்குதோ ஒவ்வொரு மாஸ்னால ஒரு பொட்டன்ஷியல் கிடைக்கும். அப்ப அது எல்லாத்தையும் வந்து நம்ம எப்போதும் என்னதான் பண்ணுவோம், ஆட் தான் வந்து பண்ணுவோம். ஓகே, இப்ப இது வந்து எர்த். சரியா? சோ எர்த்தோட மாஸ் வந்து சென்டர், ரேடியஸ் வந்து r. இப்ப சர்ஃபேஸ்ல வந்து என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, சர்ஃபேஸ்ல வந்து பொட்டன்ஷியல் அதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா V is equal to minus gm divided by இது எவ்வளவு தூரத்துல இருக்கு, rங்கிற தூரத்துல இருக்கு. ஓகேவா? சோ அப்ப r. இந்த பாயிண்ட்ல நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா இங்க வந்து நம்ம 1 kg வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். ஓகே, சோ அந்த பொட்டன்ஷியல் இதுதான் வந்து சர்ஃபேஸ்ல உள்ள பொட்டன்ஷியல்.
இதுவே ஒரு குறிப்பிட்ட ஹைட் இந்த இடத்துல வந்து நான் என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னு நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அப்ப இந்த தூரம் வந்து என்ன, இந்த தூரம் வந்து என்னன்னா இது r, இது வந்து h. சென்டர்லேருந்து சர்ஃபேஸுக்கு r, சர்ஃபேஸ்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்து h. அப்போ இந்த இடத்துல வந்து நான் 1 kg வந்து பிளேஸ் பண்ணோம். ஸோ அப்போ அங்கே என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் வந்து பொட்டன்ஷியல் வந்து -gm டிவைடட் பை அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது r + h. ஓகே, இதை எழுதிக்கலாம். So இது வந்து 4 kg mass, 9 kg mass. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர். ஓகேவா, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் எந்த பாயிண்ட்ல ஈயோட வேல்யூ வந்து 0வா இருக்குமோ அந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் எவ்வளோ, இதுதான் வந்து கொஸ்டின். ஓகே, இந்த கணக்கு வந்து ஆல்ரெடி நம்ம போட்டோம். ஓகேவா, லைன் ஜாயினிங்ல தான் வந்து அந்த ஈயோட வேல்யூ வந்து 0வா இருக்கும். ஓகே, ஸோ இ வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 1 kg மாஸை வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். 1 kg மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த நெட் ஃபோர்ஸ் தான் வந்து என்னது இ. ஓகே, இப்போ எப்போதுமே ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து ஒரு 2 மாஸ் இருக்குது அப்படின்னா அந்த லைன் ஜாயினிங்ல தான் வரும்னு நான் சொன்னேன். ஓகேவா, ஏன் அப்படின்னா இந்த 1 kg இந்த 4 kg என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் வந்து E1. இந்த 1 kg வந்து இந்த 9 kg அட்ராக்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் வந்து E2. ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தா மட்டும்தான் அது வந்து என்ன ஆயிரும், கேன்சல் ஆகி அந்த ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து 0 வரும். இதுவே நீங்க இங்க ஒரு பாயிண்டை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அந்த 1 kg 9 kg அட்ராக்ட் பண்ணும், 4 kg அட்ராக்ட் பண்ணும். அப்ப அந்த ஃபோர்ஸ் ஆட் அப் ஆயிரும். அப்ப 0 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தான் இங்க வைக்கும் போது 4 kg and 9 kg வந்து அது ஆட் அப் பண்ணிரும். ஓகே, அந்த ஃபோர்ஸ் வந்து ஆட் அப் ஆயிரும். அப்ப எப்போதுமே நடுவுல தான் லைன் ஜாயினிங்ல தான் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ஈயோட வேல்யூ வந்து 0 வரும். எந்த பாயிண்ட்ல ஈயோட வேல்யூ 0 வருமோ அந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிப்போம். ஓகே, எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம், E is equal to 0 அப்படின்னா இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் நியூமெரிக்கலி ஈக்குவலா இருக்கணும், டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருக்கணும். ஓகே, ஸோ E1 is equal to E2. E1ங்கிறது G into Gm divided by distance square. இந்த distance வந்து நம்ம x அப்படின்னு வச்சுக்கலாம். இதை வந்து அப்ப 5 minus x அப்படின்னு எடுத்துக்கலாம். Gm divided by distance square அப்ப x square. ஓகே, h square equal to G mass வந்து m, Gm divided by distance square அது வந்து 5 minus x the whole square. G வந்து கேன்சல். இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ்னால ரூட் எடுத்துருங்க. அப்ப 2 divided by x is equal to 3 divided by 5 minus x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 10 minus 2x is equal to 3x. இது இந்த சைடு வந்துருச்சுன்னா 5x is equal to 10, x is equal to 2 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியுது. அப்ப இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா இது 4 kg, இது 9 kg. இந்த இடத்துல வந்து அந்த ஈயோட வேல்யூ வந்து 0, அந்த டிஸ்டன்ஸ் வந்து x வந்து 2. அப்ப 5 minus x வந்து 3. ஓகே, ஏன்னா டோட்டலா வந்து 5. அப்ப இது 2 மீட்டர்னா இது வந்து என்னது 3 மீட்டர். இப்ப பொட்டன்ஷியல் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா, பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பாயிண்ட்ல தான் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த பாயிண்ட்ல நம்ம ஒரு 1 kg வந்து பிளேஸ் பண்ணணும். சரியா, இப்ப சிஸ்டம்ல மொத்தம் எத்தனை மாஸ் இருக்குதோ அத்தனை பொட்டன்ஷியல். ஓகே, இந்த 1 kg இங்க பிளேஸ் பண்ணும்போது 4 kgனால ஒரு பொட்டன்ஷியல் கிடைக்கும், 9 kgனால ஒரு பொட்டன்ஷியல் கிடைக்கும். ஓகேவா, ஸோ பொட்டன்ஷியல்ங்கிறது ஸ்கேலர் குவான்டிட்டினால இந்த மாஸ்னால ஒரு பொட்டன்ஷியல் பிளஸ் இந்த மாஸ்னால ஒரு பொட்டன்ஷியல். ஓகே, ஸ்கேலர்னால
எத்தனை மாஸ் இருக்குதோ அத்தனை பொட்டன்ஷியல். நீங்க வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க, ஒரு சிஸ்டம்ல எத்தனை சார்ஜ் இருக்குதோ அத்தனை பொட்டன்ஷியல். ஓகே, எப்போதும் நம்ம என்னதான் பண்ணுவோம், ஆட் தான் வந்து பண்ணுவோம், ஏன்னா அது ஸ்கேலர் குவாண்டிட்டி. E வந்து வெக்டர் குவாண்டிட்டி, அதை தான் ஃபோர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? அப்ப அதுக்கு தான் ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் கான்செப்ட். சேம் டைரக்ஷன்னா ஆட் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன்னா சப்ராக்ட் பண்ணணும். அது பொட்டன்ஷியல் பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் ஆட் தான் பண்ணணும், ஏன்னா அது ஸ்கேலர். பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா, -gm டிவைடட் பை r. ஓகே, அப்ப இந்த 4 kg என்ன பொட்டன்ஷியல், -gm டிவைடட் பை டிஸ்டன்ஸ் 2. 9 kg நால என்ன பொட்டன்ஷியல், -gm டிவைடட் பை டிஸ்டன்ஸ் r, அது வந்து 3. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 2, இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3. அப்ப v வந்து -2g -3g, அப்ப -5g. யூனிட் ஜூல் பை kg. ஓகேவா, நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? ஒரு 2 மாஸ் இருக்கு, எந்த பாயிண்ட்ல வந்து ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0வா இருக்குமோ அந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி கூட கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஸ்டெப்பில் அந்த ஃபார்முலாவில் வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஒரே ஸ்டெப்பில் கூட நம்மளால் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று டிரைவ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, m1 ஒரு மாஸ் இருக்குது, m2 ஒரு மாஸ் இருக்குது, அது ரெண்டும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா மொத்தமாக r அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, ஏதோ ஒரு பாயிண்ட், சரியா, ஏதோ ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்டில் நீங்கள் 1 kg வந்து பிளேஸ் பண்ணுறீங்க. இந்த m1 மாஸ் இதை அட்ராக்ட் பண்ணும், அது e1. m2 மாஸ் அதை அட்ராக்ட் பண்ணும், அது e2. ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், இதுவும் பிடிச்சி இழுக்குது அதுவும் பிடிச்சி இழுக்குது. ஏதோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கு, இது அதே இடத்துல இருக்கு, அதுதான் அதுக்கான அர்த்தம். ஓகே, ஸோ E is equal to 0. இந்த இடத்துல தான் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து 0. அப்படி 0வா இருக்கிறதுக்கான ரீசன் வந்து இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கு. ஒருவேளை கொஞ்சம் இதுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது பிடிச்சி இழுத்துரும். இந்த இதுக்கு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா இந்த m2 பிடிச்சி இழுத்துரும். இந்த இடத்துல எக்ஸாக்டா அது இருக்கும்போது தான் அந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து கேன்சல் ஆகுது. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபீல்டு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ E ஈக்குவல் டு 0 அப்படின்னா E1 இஸ் ஈக்குவல் டு E2. E1ங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, G m டிவைடட் பை அந்த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் எக்ஸ்ன்னு சொன்னால் இதை நான் r மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர், g இன்டூ மாஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், அப்போ r மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பை நம்ம ஜியை வந்து கேன்சல் பண்ணுவோம். இதெல்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்கும், நம்ம ரூட் எடுப்போம். ஓகே, அப்போ இதுக்கான ரூட் வந்து ரூட் m1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு root m2 divided by r minus x. இது அப்படியே நம்ம வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து என்னன்னா பொட்டன்ஷியல். m1 நால ஒரு பொட்டன்ஷியல் அது v1, m2 நால ஒரு பொட்டன்ஷியல் அது வந்து v2. இதுதான். ஓகே, அது என்ன வருது அப்படின்னா அந்த v is equal to v1 வந்து m1 நால கிடைக்கிற பொட்டன்ஷியல், அப்ப அது மைனஸ் g m1 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து என்னது x.
minus g m2 divided by அந்த distance வந்து என்னது r minus x. ஓகே, ஓகேவா? இந்த ஒரு நிமிஷம். ஸோ இதான் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க போகிறது, சரியா? m1னால ஒரு பொட்டன்ஷியல், m2னால ஒரு பொட்டன்ஷியல், இதுதான் வந்து நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க போகிறது, ஓகேவா? இதில் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தேவைப்படுது? 1/x தேவைப்படுது, அப்புறம் 1/r - x தேவைப்படுது. அதை வந்து நம்ம இங்கேருந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் x என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். கிராஸ் மல்டிபிகேஷன். அப்போ r into root m1 minus x into root m1 equal to, இது இங்கே வந்துருச்சுன்னா x root m2. x எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போவோம். r root m1 is equal to x இங்கே வந்துருச்சு. x காமனாக எடுத்தோம் அப்படின்னா root m1 plus root m2. ஓகே, ஸோ இந்த x என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ x வந்து r root m1 divided by root m1 plus root m2, இது வந்து x. ஆனா எனக்கு தேவைப்படுறது வந்து 1/x வந்து தேவைப்படுது. அப்ப இதுக்கு ரெசிப்ரோக்கல். அப்ப 1/x வந்து root m1 plus root m2 divided by r root m1, இது நம்மளுக்கு தேவை. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு இது தேவை. ஓகே, அடுத்து எனக்கு 1/r - x தேவை. நான் முதல்ல r - x என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அப்ப r - x எங்க இருக்கு? இங்க இருக்கு. r root m1 divided by root m1 plus root m2. ஓகேவா? அப்ப எல்சிஎம் காமனா வந்து நம்ம root m1 plus root m2 போட்டுக்கலாம். கிராஸ் மல்டிபிகேஷன் r root m1 plus r root m2 minus r root m1. அப்ப r root m1 r minus r root m1 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். பாக்கி என்ன இருக்கும்? r root m2. இன்னொரு தடவை சொல்றேன், எல்சிஎம் எடுத்திருக்கேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். r root m1 plus r root m2 minus r root m1. ஓகே, அந்த பிளஸ் டேர்மும் மைனஸ் டேர்மும் கேன்சல். இதுதான் ரிமைனிங். இது என்னது? r minus x. நம்மளுக்கு தேவை என்ன? 1/r minus x. ஓகே, அப்ப 1/r minus x னா இதுக்கு ரெசிப்ரோக்கல். அப்ப root m1 plus root m2 divided by r root m2. ஓகேவா? இது வரைக்கும் எழுதிக்கங்க. ஓகேவா? ஸோ நம்ம கண்டுபிடிச்ச அந்த 1/x 1/r - x வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பொட்டன்ஷியல் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, அந்த பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி m1. m1 இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து x மைனஸ் ஜி m2 இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து r - x. ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் ஜியை வந்து காமனாக வெளியில் எடுத்துடலாம். மைனஸ் ஜியை காமனாக எடுத்துடலாம். இங்கே என்ன இருக்கு? m1 இருக்கு, பக்கத்தில் 1/x இருக்கு. ஓகே, ஸோ 1/x வந்து என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அதை மல்டிப்ளை பண்ணலாம். 1/xங்கிறது
root m1 plus root m2 divided by r root m1 அப்படி வருது. மைனஸ் g வெளியில போயிருச்சு, அப்ப பிளஸ் இங்க என்ன இருக்கு m2 1 by r minus x இங்க இருக்கு. இது வந்து root m1 plus root m2 divided by r root m2. ஓகேவா? ஓகே, இதுல என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு நீங்க பாருங்க. ரூட் m1 கேன்சல் பண்ணா ஒரு ரூட் m1, ரூட் m2 கேன்சல் பண்ணா ரூட் m2. ஓகே, அப்ப v is equal to இங்க ஒரு r இருக்கு, அங்க ஒரு r இருக்கு, அந்த r காமனா வெளியில எடுத்துருங்க. அப்ப மைனஸ் g by r. ஓகே, ரூட் m1 இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரூட் m1 into ரூட் m1 வந்து m1, ரூட் m1 into ரூட் m2 வந்து root of m1 m2. சரியா? root a into root b வந்து root of ab. ஓகே, சரி, இத மல்டிப்ளை பண்ணு. அதே மாதிரி இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும். root m2 into root m2 அது ஒரு root m1 m2. ஓகே, அப்ப ரெண்டு தடவை வரதுனால நான் into 2 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது root m2 into root m2 வந்து m2. ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வந்து எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரெண்டு மாஸ் இருக்கு, அந்த ரெண்டு மாஸுக்கு நடுவில் அந்த லைன் ஜாயின்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து E ஓட வேல்யூ வந்து 0வா இருக்கும். அந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்னா இதுதான். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வந்து எந்த புக்லையும் இருக்காது. சரியா? நம்மளாவே டிரைவ் பண்ண ஃபார்முலா தான் இது. ஓகே, நம்மளாவே டிரைவ் பண்ண ஃபார்முலா. ஏன்னா இந்த மாதிரி மாடல்ல வந்து நிறைய மெட்டீரியல்ல வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதனால நான் எப்போதுமே வந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம டிரைவ் பண்ணி நான் வந்து சொல்லுவேன். ஓகே, ஒரு நீட் எக்ஸாம்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாடல்ல ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. ஓகே, அப்போ நம்மளுக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால அந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக வந்து போட முடியும். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் இந்த 2023ல ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம அந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கொஸ்டின் வந்து சொல்லி கொடுத்தேன். இப்போ இந்த கொஸ்டினை வந்து ஃபார்முலாவில் போடும்போது நம்மளுக்கு அந்த மைனஸ் 5g வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ m1க்கு நீங்கள் 4 kg போடணும், m2க்கு 9 kg போடணும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர். ட்ரை பண்ணுவோம். m1 வந்து 4 kg, m2 வந்து 9 kg, ரெண்டுக்கும் நல்ல உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர். ஸோ எந்த பாயிண்ட்ல வந்து ஈயோட வேல்யூ 0வா இருக்குமோ அந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் என்ன? மைனஸ் g பை r. r வந்து 5, m1 4, m2 9 பிளஸ் 2 இன்டூ ரூட் ஆஃப் 4 இன்டூ 9. 4 இன்டூ 9 வந்து 36. ஸோ மைனஸ் g பை 5. 4 பிளஸ் 9 வந்து 13. ரூட் 36 வந்து 6. 6 இன்டூ 2 வந்து 12. ஓகே, 13 plus 12 வந்து 25. 25 5 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 5, அப்ப மைனஸ் 5g வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சா நம்ம இவ்வளோ லென்த்தியாக போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மைனஸ் 5g வந்து நம்மளுக்கு ஒரே ஸ்டெப்லேயே வந்து கிடச்சிரும். ஓகேவா? நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஃபீல்டுனா என்ன, ஓகே, அதுக்கப்புறம் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், பொட்டன்ஷியல்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே,
So gravitational potential energy அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா amount of work done in bringing 1 kg மாஸுக்கு பதிலா மாஸ் m ஓகே ஜெனரலா எப்போதுமே அந்த 1 kg ன்னு சொல்லாம அது 2 kg ஆவும் இருக்கலாம் 3 kg ஆவும் இருக்கலாம் சரியா so amount of work done in bringing mass m from 1 point to infinity in the opposite direction of gravitational force ஓகேவா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ங்கிறது கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம ரெண்டு பாயிண்ட் பக்கத்துல இருக்கிற ரெண்டு பாயிண்ட் ஏல இருந்து பிக்கு கொண்டு போற அந்த வர்க் டன் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இதுவே பொட்டன்ஷியல் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா நீங்க எந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்ல 1 kg பிளேஸ் பண்ணி அதை இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போற அந்த வர்க் டன் தான் வந்து கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னா அது 1 kg கிடையாது மாஸ் m அந்த mங்கிற மாஸை வந்து நம்ம அந்த பாயிண்ட்ல இருந்து இன்ஃபினிட்டி கொண்டு போற அந்த வர்க் டன் தான் வந்து என்னது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஓகே சோ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒன்னு வந்துச்சு என்ன ஃபார்முலா வந்துச்சு dv is equal to minus edr வந்துச்சு இதுல வந்து நம்ம dv is equal to minus இது வந்து என்ன அப்படின்னா gm divided by r square into dr இந்த மாதிரி வந்துச்சு ஓகே இதுல வந்து இததான் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணி ஃபைனலா வந்து நமக்கு வந்து மைனஸ் gm divided by r அப்படினா அந்த பொட்டன்ஷியல் வந்து கிடைச்சிச்சு ஓகேவா இங்க வந்து எப்படின்னா நான் வந்து dv is equal to minus fdr ஏனா நான் வந்து இது 1 kg ஆ இருந்தா தான் அந்த ஃபோர்ஸ் வந்து என்னது e ஃபீல்ட் இன்டென்சிட்டி இது வந்து 1 kg கிடையாது இது வந்து என்னது மாஸ் m ஓகே அப்ப அந்த dvங்கிறது வந்து என்ன அப்படினா மைனஸ் g into product of the masses divided by distance square into dr இப்போ நான் என்ன பண்ணனும்னா இதை இன்டகிரேட் பண்ணனும் அப்ப இதை இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு m வரும் ஓகேவா சோ அந்த வர்க் டன் அந்த இது வந்து ஒரு வர்க் ஓகே இந்த வர்க் டன்னா என்னவா ஸ்டோர் ஆகும் பொட்டன்ஷியல் எனர்ஜியா வந்து ஸ்டோர் ஆகும் சோ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலானா மைனஸ் gmm டிவைடட் பை r ஓகே ஓகேவா நம்ம முன்னாடி பார்த்த அதே இன்டகிரேஷன் தான் சோ நம்ம முன்னாடி ஒரு இன்டகிரேஷன் நம்ம பார்த்தோம் ஓகே சோ இதுல எக்ஸ்ட்ராவா அந்த ஸ்மால் m வந்து கூட வந்துகிட்டே இருக்கும் ஸ்மால் m வந்து கூட வந்துகிட்டே இருக்கும் அப்ப ஃபைனல் ஃபார்முலால வந்து என்ன வரும் அப்படினா மைனஸ் g கேபிட்டல் M into small m divided by r அப்படினு வரும் ஓகே சோ இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி சரியா இதுல இந்த பார்ட் இருக்கு பாருங்க இந்த மைனஸ் gm by r இதுக்கு பதிலா நான் என்னன்னு சொல்லலாம் பொட்டன்ஷியல் அப்படினு சொல்லலாம் சோ அப்ப அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம வேற விதமா எப்படி சொல்லலாம் அப்படினா பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது பொட்டன்ஷியல் இன்டு மாஸ் அப்படினு சொல்லலாம் ஓகே சோ அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன யூனிட் வரும் அப்படினா இதுக்கு யூனிட் வந்து ஜூல் பை கேஜி இன்டு கேஜி அப்ப ஜூல் வரும் ஓகே நார்மலாவே ஒரு எனர்ஜினாலே என்ன யூனிட் வரும் ஜூல் வரும் ஓகே சோ யூனிட் வந்து ஜூல் ஃபார்முலா வந்து என்ன அப்படினா மைனஸ் gmm டிவைடட் பை r ஓகே 1 kg வந்து நம்ம இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போற அந்த வர்க் டன்ங்கிறது பொட்டன்ஷியல் மாஸ் m இன்ஃபினிட்டி கொண்டு போற அந்த வர்க் டன் வந்து என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் பொட்டன்ஷியல் எனர்ஜினாலே பொதுவா வந்து mgh இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வரும் இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சது ஓகேவா அதாவது வந்து பொதுவா மெக்கானிக்ஸ்ல வந்து எப்படி क्वेश्चंस கொடுப்பாங்க ஒரு டவர் இருக்கு அந்த டவரோட ஹைட் வந்து ஒரு 100 மீட்டர் ஓகே ஒரு 50 மீட்டர் அப்படினு கொடுப்பாங்க
ஒரு பால் வந்து மேலேருந்து கீழே விழுகுது அல்லது நம்ம மேலே தூக்கி போடுறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப கம்மியான ஹைட்டு, சரியா? ஆனால் இந்த கிராவிடேஷன் லெசனில் நம்ம படிக்கிறது வந்து என்ன அப்படின்னா, எர்த்தோட ரேடியஸை நம்ம கம்பேர் பண்ணுறோம். அது வந்து அதிகமான ஹைட்டு. ஏன்னா இந்த லெசனில் அந்த கொஸ்டின்ஸில் வந்து அந்த h ஈக்குவல் டு 2r 3r அப்படி வரும். 2 times the radius of earth, 3 times the radius of earth அப்படி வரும். ஓகே, அப்போ இது வந்து ரொம்ப அதிகமான ஹைட்டு. ரொம்ப அதிகமான ஹைட்டுனா அந்த g வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் தான் அந்த g வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரொம்ப உயரத்துக்கு நம்ம மேலே போகிறோம் அப்படின்னா அந்த ஜியோட வேல்யூவில் வேரியேஷன் இருக்கும். நம்ம GH அப்படின்னு நம்ம படித்தோம். ஓகேவா? ஸோ அதனால ஹைட்டு இந்த லெசனில் வந்து ரொம்ப மாறுது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு மைக்ரோஸ்கோபிக் லெவல், இது வந்து மேக்ரோஸ்கோபிக் லெவல். ஓகே, இது வந்து நம்ம அதிகமான ஹைட்டு. ஓகே, ஸோ அப்போ வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா வந்து -GMM/R. ஓகே, ஓகேவா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கொயர் ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஸ்கொயரோட வெர்டிசஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே 1 kg, இங்கே 2 kg, இங்கே 3 kg, இங்கே வந்து 4 kg நம்ம வைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்கொயரோட சைடு வந்து என்ன அப்படின்னா 2 மீட்டர். ஓகேவா? What is the what is the gravitational potential energy of the system? இந்த சிஸ்டமோட கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, அதுதான் வந்து கேள்வி. ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? -GM1M2/R. ஓகே, இதுதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஓகே, அப்போ இந்த சிஸ்டமில் வந்து என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரெண்டு மாஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே என்ன இருக்குது? M1 M2. அப்போ ரெண்டா நம்ம சூஸ் பண்ணி கரெக்டாக அந்த டேர்ம்ஸை வந்து வரையணும். ஓகே, ரெண்டா சூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். எதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, 1 kgக்கும் 2 kgக்கும் நடுவில் உள்ள அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்ன அப்படின்னு வந்து நான் பார்க்குறேன். ஓகே, என்ன வரும்? -G ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து என்னது? 2 மீட்டர். ஓகே, அடுத்தது வந்து 1 kgயும் 3 kgக்கும் வந்து பார்க்குறேன். ஓகே, இது என்ன? ஓகேவா? ஸோ இது வந்து 2 மீட்டர், இது 2 மீட்டர் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் டயகனல் வந்து என்னது? 2√2. அப்ப இது வந்து 2√2. இது வந்து ஒரு 2√2. -G into product of the mass 1 into 3 divided by அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது? 2√2. ஓகே, ஸோ 1க்கும் 2க்கும் பார்த்தாச்சு, 1க்கும் 3க்கும் பார்த்தாச்சு, அது 1க்கும் 4க்கும் பார்க்கணும். இந்த இது ஓகே, -G into product of the mass divided by distance வந்து என்னது? 2. ஓகே, இப்போ 1 kg முடிச்சிட்டேன். இப்போ 2 kg 2க்கும் 1க்கும் ஏற்கனவே நம்ம எடுத்துக்கிட்டோம், அந்த பேரை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா 2க்கும் 3க்கும் வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ -G into product of the mass divided by distance. இப்போ 2க்கும் 4க்கும் பார்க்கணும். 2க்கும் 4னா இது வந்து ஒரு டயகனல். ஓகே, இந்த டயகனல் வந்து என்ன அப்படின்னா அது ஒரு 2√2. ஓகே, -G into 2 into 4 divided by 2√2 மைனஸ். ஓகே, இப்போ 3 kg நான் எடுத்துக்கிறேன். இப்போ 3க்கும் 1க்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 3க்கும் 2க்கும் ஆல்ரெடி வந்து நம்ம அந்த பேர் எழுதிட்டோம். 3 and 4 இருக்கு. ஸோ 3 into 4 டிஸ்டன்ஸ் வந்து என்னது? 2.
4 kg பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். ஓகேவா? மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு? 1 2 3 4 5 6 6 டேர்ம் வந்து வருது. ஓகே, ஸோ கான்செப்ட் எல்லாமே நம்மளுக்கு நல்லா தெளிவாக புரியுது. ஓகே, நம்ம இந்த கொஸ்டின்ல வந்து என்ன மிஸ்டேக் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டேர்மை வந்து நம்ம மிஸ் பண்ணலாம். ஓகேவா? கரெக்டாக மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து எல்லாத்தையும் எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு, இல்லை நான் எதை காமனாக எடுக்கலாம் அப்படின்னா மைனஸ் ஜி எல்லாத்துலையும் இருக்குது, டிவைடட் பை 2 எல்லாத்துலையும் இருக்குது. ஓகே, அப்போ மைனஸ் ஜி பை 2 காமனாக வெளியில் எடுப்போம். ஸோ ஜி மைனஸ் ஜி பை 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன? 2. இங்கே மைனஸ் ஜி பை 2 போயிடுச்சு, அப்போ பேலன்ஸ் வந்து 3 பை ரூட் 2. இங்கே 4, இங்கே மைனஸ் ஜி பை 2 போயிடுச்சு, அப்போ 2 இன்ட்டு 3 வந்து என்னது? 6. மைனஸ் ஜி பை 2 போயிடுச்சு, அப்போ 2 இன்ட்டு 4 8 பை ரூட் 2. ஓகே, மைனஸ் ஜி பை 2 போயிடுச்சு, அப்போ 3 இன்ட்டு 4 வந்து என்னது? 12. ஓகேவா? ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி பை 2 இன்ட்டு 4 பிளஸ், ஓகே, பிளஸ் 12 இங்க எழுதிக்கிறேன். ஓகே, 4 பிளஸ் 6 வந்து 10. ஓகேவா? 10 பிளஸ் 2 வந்து 12, 12 பிளஸ் 12 வந்து 24. ஓகே, பிளஸ் 3 பை ரூட் 2 பிளஸ் 8 பை ரூட் 2 வந்து 11 பை ரூட் 2. ஓகே, இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ மொத்தம் எத்தனை டேர்ம் வரும் அதுக்கு ஈஸியாக வந்து ஒரு மெத்தட் இருக்கு. சரியா? ஸோ மேக்ஸில் வந்து நீங்கள் பர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகே, பர்முட்டேஷனுங்கிறது வந்து என்ன அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட், காம்பினேஷனுங்கிறது வந்து செலக்ஷன். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? செலக்ட் பண்ணுறோம், ரெண்டாக செலக்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே நமக்கு எது தேவைப்படுது? காம்பினேஷன் வந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காம்பினேஷனில் NCR, இதுக்கு என்ன எக்ஸ்பான்ஷன் ஞாபகம் இருக்கா? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் r ஃபேக்டோரியல். இதுதான் வந்து NCRக்கான எக்ஸ்பான்ஷன். இங்கே என்னன்னா மொத்தம் எத்தனை இருக்கு? என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம், ஆறுங்கிறது அதுல எத்தனை செலக்ட் பண்ணணும். ஓகே, இங்க மொத்தம் 4 மாஸ் இருக்கு, அதுல நீங்க என்ன பண்றீங்க? ரெண்டா செலக்ட் பண்றீங்க. அப்ப நம்ம ஆக்சுவலா என்ன கண்டுபிடிக்கிறோம் இந்த क्वेश्चनல? 4C2, 4ல ரெண்டா நம்ம எடுக்கிறோம். அப்ப என்ன வருது? 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல், 4 மைனஸ் 2 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல்ங்கிறது 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. 2 ஃபேக்டோரியல்ங்கிறது 2 இன்டூ 1. 4 மைனஸ் 2 அப்படின்னா அது ஒரு 2, அது ஒரு 2 ஃபேக்டோரியல்ங்கிறது 2 இன்டூ 1. இந்த 2 இன்டூ 1 2 இன்டூ 1 வந்து கேன்சல். அப்போ 4 இன்டூ 3 வந்து 12, 12 பை 2 வந்து 6. ஓகே, அப்போ நம்மளுக்கு வந்து இதுலேருந்து 6 டேர்ம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சு நம்ம பார்த்துக்கலாம் மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பர் பார்த்துட்டு கரெக்டாக அந்த டேர்ம்ஸை நீங்கள் எழுதியிருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை வந்து எப்படி கேட்கலாம்னா, வாட் இஸ் த கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம்னு கேட்கலாம், அல்லது வாட் இஸ் த ஒர்க் டன் ஃபார் திஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு கேட்கலாம். அதாவது இந்த 1 kg 2 kg 3 kg 4 kg இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்ம்ல அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க்கு அப்படின்னு கேட்கலாம். அந்த ஒர்க்கு தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த 4C2ங்கிறத வந்து இப்படி கூட சிம்பிளா எழுதலாம். 4C2னா இங்க 2 இருக்கா, அப்ப 4 ஃபேக்டோரியல்ல உள்ள மொத 2 டேர்மை மட்டும் எழுதுங்க. 4 into 3 டிவைடட் பை இந்த 2 ஃபேக்டோரியல் எழுதுங்க.
அப்போ 12 டிவைடட் பை 2 6 அப்படி எழுதிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேர்மும் கேன்சல் ஆகும். ஓகேவா? அதனால ஒரு ஷார்ட்கட் மாதிரி அதை n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் r ஃபேக்டோரியல்னு அதான் ஆக்சுவல் ஃபார்முலா. ஆனால் அதில் எப்படியோ கேன்சல் ஆயிடும். அதுக்காக இங்கே 2ன்னு இருக்குது அப்படின்னா 4 ஃபேக்டோரியல் இருக்கிற மொதல் 2 டேர்மை மட்டும் எழுதணும். அப்புறம் கீழே 2 ஃபேக்டோரியல் எழுதி அதை கேன்சல் பண்ணணும். ஓகே, இப்போ 5c2 அப்படின்னா என்ன வரும்? 5 ஃபேக்டோரியல் இருக்கிற மொதல் 2 டேர்மை மட்டும் எழுதணும். அப்போ 5 × 4 2 ஃபேக்டோரியல் எழுதணும். ஓகே, ஸோ அப்போ இது எவ்வளோ வருது அப்படின்னா 10 டேர்ம் வருது. உண்மையிலேயே 10 டேர்ம் தானா செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 5னா அது வந்து ஒரு பென்டகன் மாதிரி ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி. ஸோ இங்கே M1 ஒரு மாஸ், இங்கே M2 ஒரு மாஸ், இங்கே M3 அப்படின்னு ஒரு மாஸ், இங்கே M4, இங்கே வந்து M5, மொத்தம் 10 டேர்ம் வருமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் M1 எடுத்துக்கங்க. சரியா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஓகே, 1 2 3 4 4 டேர்ம். M2 பொறுத்த வரைக்கும் M2க்கும் M1க்கும் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ M3 கூட ஒரு டேர்ம், 2 டேர்ம், 3 டேர்ம். சரியா? அப்போ 7, 4 + 3 வந்து 7. M3 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி M1 கூடயும் M2 கூடயும் நம்ம பார்த்தாச்சு. அப்போ 1 2. ஓகே, அப்போ 7 + 2 9. M4 பொறுத்த வரைக்கும் M4க்கும் M5க்கும் மீதி எல்லாம் பார்த்தாச்சு. அப்போ 10 டேர்ம். M5 ஆல்ரெடி வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அப்போ மொத்தம் 10 டேர்ம் வருது. 3 மாஸ் மட்டும்தான் இருக்கு. 3c2 அப்படின்னா 3 ஃபேக்டோரியல்ல மொதல் 2 டேர்ம் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். அப்போ மொத்தம் 3 டேர்ம் தான் வரும். கரெக்டா? இப்போ 3 மாஸ் அப்படின்னா அது ஒரு ட்ரையாங்கிள். அப்போ M1 M2 M3. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் நம்ம கண்டுபிடிக்கிறது மொத்தம் எத்தனை டேர்ம் வரும்? 1 2, இதுக்கு ஆல்ரெடி இது எடுத்தாச்சு 3, இதுக்கு ஆல்ரெடி கன்சிடர் பண்ணிட்டோம். அப்போ 3 டேர்ம் தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் எத்தனை டேர்ம் வரும்னா இந்த மாதிரி நம்ம காம்பினேஷன் அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். 2 மாஸுக்கு நடுவில் அந்த கரெக்டாக அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டமை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம என்னென்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸ்னா Gm1 M2 ஓகே டிவைடட் பை r². அடுத்து வந்து ஃபீல்டு வந்து Gm டிவைடட் பை r². ஓகே, அடுத்தது வந்து பொட்டன்ஷியல் வந்து -Gm டிவைடட் பை r. பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து -Gmm டிவைடட் பை r. ஓகே, ஸோ இதை நான் கேபிட்டல் M ஸ்மால் எம்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபோர்ஸ்னா Gmm டிவைடட் பை r². ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து Gm பை r². பொட்டன்ஷியல் வந்து -Gm பை r. பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து -Gmm டிவைடட் பை r. ஓகேவா? ஸோ இதுக்கு யூனிட் வந்து நியூட்டன். இதுக்கு யூனிட் வந்து நியூட்டன் பை கேஜி. ஏன்னா இதில் வந்து ஒரு மாஸ் இல்லை. சரியா? இதுக்கு யூனிட் வந்து ஜூல். இதில் வந்து இந்த மாஸ் ஒன்று இல்லை, அதனால ஜூல் டிவைடட் பை கேஜி. ஓகேவா? இல்லை, இது ரெண்டும் வெக்டர் குவான்டிட்டி, இது ரெண்டும் ஸ்கேலர் குவான்டிட்டி. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம பொட்டன்ஷியல்னா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டி. ஓகே,
ஓகே, ஸோ எஸ்கேப் வெலாசிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலை வந்து நீங்கள் தூக்கி எறிறீங்க. அந்த பால் வந்து என்ன பண்ணும், திருப்பி கீழே விழுந்துடும். ஏன் கீழே விழுது? கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால கீழே விழுது. ஓகே, நம்ம தூக்கி எறியும் போது அது கொஞ்சம் ஒரு உயரத்துக்கு போயிட்டு அது கீழே வந்து விழுந்துடும். இன்னும் வேகமாக தூக்கி எறிறீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப உயரத்துக்கு போயிட்டு திருப்பி கீழே வந்து விழுந்துடும். இன்னும் நீங்கள் உங்களோட வெலாசிட்டியை அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான உயரம் அது போயிட்டு அது வந்து கீழே வந்து விழுந்துருது. ஓகே, கீழேயே விழுகக்கூடாது அப்படின்னா நம்ம தூக்கி எறிஞ்ச அந்த பால் வந்து எர்த்தோட கிராவிடேஷன் ஃபீல்டை தாண்டணும். ஓகே, தாண்டிருச்சு அப்படின்னா அது வந்து கீழே வந்து விழுகாது. ஓகேவா? ஸோ அப்போ எந்த வெலாசிட்டியில் தூக்கி எறிஞ்சா ஃபீல்டை தாண்டும், கீழே திருப்பி வராது அப்படின்னா அந்த வெலாசிட்டிக்கு பேர் வந்து என்னது? எஸ்கேப் வெலாசிட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன டெஃபினேஷன்ங்கிறது சொல்லிடுறேன். எஸ்கேப் வெலாசிட்டிங்கிறது மினிமம் velocity with which a body should be projected in order to just escape gravitational field. ஓகேவா? ஸோ ஃபீல்டை வந்து எஸ்கேப் பண்ணணும் அப்படின்னா நம்ம தூக்கி எறிகிற அந்த வெலாசிட்டி வந்து எஸ்கேப் வெலாசிட்டி. அது ஏன் மினிமம் வெலாசிட்டி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூவில் நீங்கள் தூக்கி எறிஞ்சிங்கன்னா அது எஸ்கேப் ஆயிடும். அதை விட வேகமாக தூக்கி எறிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எஸ்கேப் ஆயிடும். ஆனால் அதை விட கம்மியாக நீங்கள் தூக்கி எறிஞ்சிங்கன்னா திரும்ப வந்து அது கீழே விழுந்துடும். ஓகேவா? ஸோ அதனால அதை நம்ம மினிமம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட வேல்யூ, அந்த வேல்யூவை விட அந்த வேல்யூ அல்லது அந்த வேல்யூ விட அதிகம்னா எஸ்கேப் ஆயிடும். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது வந்து எர்த்து. ஓகே, ஸோ எர்த்தோட மாஸ் வந்து எங்கே இருக்கு? சென்டரில் இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆர். ஓகே, நம்ம தூக்கி எறிகிற அந்த மாஸ் அது வந்து எங்கே அப்படின்னா அது வந்து ஸ்மால் எம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ஃபீல்டு. ஸோ அந்த ஃபீல்டு வந்து இங்கே இருக்கு. ஓகே, ஸோ நம்ம தூக்கி எறிகிற அந்த மாஸ் வந்து நம்ம என்ன வெலாசிட்டியில் தூக்கி எறினோம் அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டியில் வந்து தூக்கி எறிடும். ஓகேவா? ஸோ மேலே போக போக பொதுவாகவே ஒரு பார்ட்டிக்கலை நீங்கள் தூக்கி எறிறீங்க அப்படின்னா மேலே போக போக அதோட வெலாசிட்டி என்ன ஆகும்? கம்மியாகும். ஓகேவா? ஸோ இது வந்து குறைஞ்சு இதை எப்படியாச்சும் அந்த ஃபீல்டை தாண்டிடணும். தாண்டிட்டா போதும். ஓகே, தாண்டினதுக்கு அப்புறம் 0 வரணும். ஓகே, ஏன்னா நம்ம தூக்கி எறியும் போது அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி வந்து என்ன வரும்? 0 வரும். 0 வந்துருச்சு அப்படின்னா திரும்ப கீழே வந்து விழுந்துரும். ஓகே, ஸோ அந்த 0 வேல்யூ வரது வெலாசிட்டி கரெக்டாக ஃபீல்டை விட்டு ஜஸ்ட்ல 0 வந்துருச்சு. ஓகே, ஒன்ஸ் ஃபீல்டை தாண்டிருச்சு அப்படின்னா அது திரும்ப வராது. ஓகே, ஃபீல்டுக்கு முன்னாடியே அது 0 வந்துருச்சு அப்படின்னா திரும்ப வந்து கீழே வந்து விழுந்துரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த பாயிண்ட்டை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை வந்து பின்னு எடுத்துக்கிறேன். ஃபீல்டை தாண்டிருச்சு அப்படின்னாலே அது வந்து இன்ஃபனைட் ஹைட்டு. சரியா? நம்ம சொல்கிற அந்த ஹைட்டு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இன்ஃபினிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா ஃபீல்டுங்கிறது இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ் வரைக்குமே இருக்கும். ஓகே, ஓகேவா? ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி at A is equal to mechanical energy at B by law of conservation of mechanical energy. Okay, so kinetic energy at A plus potential energy at A is equal to kinetic energy at B plus potential energy at B. ஏன்னா இந்த சிஸ்டம்ல நம்ம வேற எந்த எனர்ஜிஸையும் நம்ம கன்சிடர் பண்ணல. ஓகேவா? கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியலை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, சரி, ஏ இருக்கு பாருங்க. ஏல என்ன கைனடிக் எனர்ஜி? நம்ம ஒரு வெலாசிட்டியில் தூக்கி எறினோம், அந்த வெலாசிட்டிக்கு பேர் வந்து என்னது? எஸ்கேப் வெலாசிட்டி. கைனடிக் எனர்ஜி ஸ்மால் எம்ங்கிற மாஸை விங்கிற வெலாசிட்டியில் தூக்கி எறினோம், இதுதான் கைனடிக் எனர்ஜி. பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து நான் என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நான் சொன்னேன். இப்போ தான் போன டிஸ்கஷனில் நான் சொன்னேன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நான் சொன்னேன். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது -gmm டிவைடட் பை ஆர். ஓகே, இப்போ சர்ஃபேஸில் என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா சென்டர்லேருந்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? கேபிட்டல் ஆர் அப்படிங்கிற தூரத்தில் இருக்குது. ஓகே, ஸோ -gmm அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது? கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு
அது தூக்கி எறியும் போது அது குறைஞ்சு 0 வருது. ஓகே, ஆனா ஃபீல்டை தாண்டிருச்சு, அதனால அது எஸ்கேப் ஆயிடும். பிங்கிற பாயிண்ட்ல என்ன வெலாசிட்டி? 0. அப்ப கைனடிக் எனர்ஜி என்ன? 0. இங்க பிங்கிற பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது? இன்ஃபினிட்டி. ஏன்னா உயரமே வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் சென்டர்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும்? இன்ஃபினிட்டியா இருக்கும். அப்ப இந்த ஆர்க்கு நீங்க இன்ஃபினிட்டி போடுறீங்க அப்படின்னா அதுவும் என்னதான் வரும்? 0 தான் வரும். ஓகே, ஸோ நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஃபார்முலால எல்லாத்துலயுமே நம்ம ஆர் வந்து இன்ஃபினிட்டி போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஆர் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இஃப் இது எல்லா டேர்முமே 0 தான் வரும். ஏன்னா டிவிஷன்ல தான் வந்து என்ன இருக்கு? ஆர் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபீல்டு வந்து 0வா இருக்கும், பொட்டன்ஷியலும் 0வா இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜியும் 0வா இருக்கும். ஓகே, இப்போ எந்த ஒரு ரெண்டு மாஸா இருந்தாலுமே அது ரெண்டுக்கும் நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும்னு நியூட்டன் சொல்லியிருக்காரு. அதுக்குன்னு ரெண்டுத்தையும் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டோம்னா அப்போ ஃபோர்ஸ் இருக்குமா? இருக்காது. இங்க நீங்க இன்ஃபினிட்டி போட்டீங்கன்னா ஃபோர்ஸும் வந்து என்னவாயிரும்? 0 ஆயிரும். சரியா? ஸோ ஆருக்கு இன்ஃபினிட்டி போட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து என்னது? 0. அப்ப பிங்கிற பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னது? 0. ஓகே, அப்ப இந்த மைனஸ் டேர்ம் இந்த சைடு வந்துருச்சு. அப்ப ஹாஃப் எம் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் டேர்ம் இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் டேர்ம் ஜிஎம்எம் டிவைடட் பை ஆர். ஸ்மால் எம் வந்து கேன்சல். அப்ப நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு விஇ ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த 2 இந்த சைடு வந்துருச்சு 2gm டிவைடட் பை ஆர். அப்ப விஇ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gm டிவைடட் பை ஆர். ஓகேவா? ஸோ இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. ஸோ ஒரு பார்ட்டிக்கலை தூக்கி எறியணும், அது திருப்பி ரிட்டர்ன் ஆகக்கூடாது, ஃபீல்டை விட்டு தாண்டி போயிடணும். அப்போனா என்ன வெலாசிட்டியில் தூக்கி எறியணும்? எஸ்கேப் வெலாசிட்டியில் தூக்கி எறியணும். ஓகே, ஸோ அந்த எஸ்கேப் வெலாசிட்டி என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் 2 இன்டூ ஜி. ஜிங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் த பிளானட் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் த பிளானட். ஓகே, ஓகேவா? இதிலே வந்து அதர் ஃபார்முலாஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்முலா என்ன படிச்சோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா gm by r ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா வந்து படிச்சோம். ஓகே, இங்க என்ன இருக்கு? gm by r அப்படி இருக்கு. ஓகே, அப்ப ஒரு r இங்க கொண்டு போயிருங்க. அப்ப grங்கிறது gm by r. ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப VE is equal to root of 2 gm by r க்கு பதிலா gr ஸ்மால் gr அப்படி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எஸ்கேப் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ஜிக்கு இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்கு, டென்சிட்டி அண்ட் ரேடியஸ் வர மாதிரி. என்னது? 4/3 பை ரோ ஜி ஆர். அதை வந்து நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு VE வந்து ரூட் ஆஃப் இந்த ஜிக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2 into 4 வந்து 8/3 பை ரோ ஜி ஆர் இன்டூ ஆர் வந்து என்னது? ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபார்முலா. ஸோ மொத்தம் 3 ஃபார்முலா இருக்கு. கேபிட்டல் எம் அண்ட் ஆர் ரேடியஸ் கொடுக்குறாங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். ஸ்மால் ஜி அண்ட் ஆர் கொடுத்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். டென்சிட்டி அண்ட் ஆர் கொடுத்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். ஓகே,
ஓகேவா? ஸோ எஸ்கேப் வெலாசிட்டிக்கு வந்து ஃபார்முலா என்னங்கிறது எழுதுறேன். எஸ்கேப் வெலாசிட்டிங்கிறது 1 ரூட் ஆஃப் 2gm/r அல்லது ரூட் ஆஃப் 2gr அல்லது ரூட் ஆஃப் 8/3 பை ரோ g r ஸ்கொயர். ஓகே, ரூட்டுக்குள்ள r ஸ்கொயர்னால இந்த r மட்டும் ஃப்ரண்ட்ல தனியாக கூட எடுத்து எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எஸ்கேப் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. சரி, எர்த்துக்கு என்ன எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபார் எர்த். இப்போ நீங்கள் எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் தூக்கி எறியணும். ஆனால் அது வந்து ரிட்டர்ன் ஆகக்கூடாது, ஃபீல்டை விட்டு தாண்டி போகணும். அப்போ எவ்வளோ வேகத்தில் அதை தூக்கி எறியணும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் ஈஸியான ஃபார்முலாவாக இருக்குது. இதை யூஸ் பண்ணுறேன். ரூட் ஆஃப் 2gr. இப்போ எர்த்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை வந்து நான் 9.8 நான் எடுத்துக்கிறேன். எர்த்தோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா 6.4 × 10⁶ மீட்டர், 6400 கிலோமீட்டர். 6.4 × 10⁶ மீட்டர். ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணுறேன். 2 × 9.8 வந்து 19.6 × 6.4 × 10⁶. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இங்கே 10⁶ இருக்கு, நான் ஒரு 10 இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன், இன்னொரு 10 இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு இது 196 ஆயிடுச்சு, இது வந்து 64 ஆயிடுச்சு. 6 10ல் ஒரு 10 போயிடுச்சு. அப்போ மீதி 4 10, அப்போ 10⁴. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். 196ஓட ரூட் வந்து என்னது 14, 64ஓட ரூட் வந்து என்னது 8, 10⁴ அதுக்கு ரூட் வந்து 10 ஸ்கொயர். அப்போ VE வந்து என்ன அப்படின்னா 14 × 8, 80 + 32, 112 × 10⁻². ஓகே, மீட்டர். இதை நான் வந்து 11.2 × ஒரு 10 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 10⁻³ மீட்டர் அப்படி வருது. 10⁻³ சாரி, இது வெலாசிட்டி மீட்டர்/செகண்ட். சாரி. ஓகே, ஸோ இது வந்து 10⁻³ மீட்டரை வந்து கிலோமீட்டர்னு சொல்லலாம். அப்போ 11.2 km/s. இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார் எர்த். ஓகே, 11.2 km/s. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் தூக்கி எறிறீங்க, அது கீழே விழுகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன வேகத்தில் தூக்கி எறியணும்? 11.2 km/s. இவ்வளோ வேகத்தில் தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா அது ரிட்டர்ன் ஆகாது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்காது? ஃபிசிக்ஸ் புக் வந்து பிடிக்காது. சரியா? ஸோ ஃபிசிக்ஸ் புக்கு மேலே ரொம்ப நீங்கள் கடுப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? 11.2 km/s நீங்கள் தூக்கி எறியணும். ஓகேவா? அது திருப்பி வரவே வராது, எர்த்தை தாண்டி போயிடும். ஓகேவா? ஸோ 11.2 km/s. ஒருவேளை நீங்கள் வந்து தெரியாமல் கொஞ்சம் கம்மியான வெலாசிட்டியில் நீங்கள் தூக்கி போட்டால் கூட என்ன ஆயிரும்? திருப்பி உங்கள் தலை மேலேயே வந்து விழுந்துடும். ஸோ எர்த்துக்கு வேல்யூ வந்து 11.2 km/s. ஓகே, இப்போ மூணுக்கு என்ன? ஓகே, ஸோ மூன் பொறுத்த வரைக்கும் மூனோட எஸ்கேப் வெலாசிட்டி வந்து 2.3 km/s. சன்னுக்கு என்ன எஸ்கேப் வெலாசிட்டி? அதாவது சன்னிலேருந்து தூக்கி எறியணும், எஸ்கேப் ஆகணும், சன்னோட ஃபீல்டை விட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா அது 618 km/s. ஓகே, ஜூபிட்டர்லேருந்து தூக்கி எறியணும் அப்படின்னா அது வந்து 60 km/s. ஓகே, இதில் யார் ரொம்ப சின்னதுன்னா மூன் தான். அப்போ மூன் ரொம்ப சின்னது அப்படின்னா மூனோட கிராவிடேஷன் ஃபீல்டு வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, அதனால 2.3 km/s தூக்கி எறிஞ்சாலே அது எஸ்கேப் ஆயிடும். அடுத்து பெருசு யாருன்னா எர்த்து, அது 11.2 km/s. எர்த்தை விட பெருசு ஜூபிட்டர், அது 60 km/s. சன்னு ரொம்ப பெருசு, அது 618 km/s. ஓகேவா? ஸோ எஸ்கேப் வெலாசிட்டிக்கு அந்த 3 ஃபார்முலா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகேவா, நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ சர்ஃபேஸில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி எறினோம், என்ன எஸ்கேப் வெலாசிட்டினா இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, ஒருவேளை கொஸ்டின் வந்து இப்படி சொல்லுவாங்க, சர்ஃபேஸ்லேருந்து தூக்கி எறியாமல் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு உயரத்துலேருந்து தூக்கி எறிஞ்சா அந்த பாயிண்ட்லேருந்து தூக்கி எறியணும்னா அது எஸ்கேப் ஆகணும்னா என்ன எஸ்கேப் வெலாசிட்டி அப்படி கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து எர்த்துன்னு வச்சுக்கோங்க. சரியா, இப்போ நீங்கள் மாஸ் வந்து எம், இந்த ரேடியஸ் வந்து ஆர், இங்கேருந்து தூக்கி எறியாமல் நீங்கள் வந்து ஒரு உயரத்துக்கு போகிறீங்க, அங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிக்கல் ஒரு எம் அப்படிங்கிற ஒரு மாஸை வந்து நீங்கள் தூக்கி எறிகிறீங்க. என்ன வெலாசிட்டியில் தூக்கி எறிகிறீங்க அப்படின்னா நான் விஇ டேஷ் அப்படின்னு அதை பேர் வைக்கிறேன். ஓகே, சர்ஃபேஸ்லேருந்து தூக்கி எறிஞ்சா அது விஇ, ஒரு உயரத்துலேருந்து தூக்கி எறியணும். ஓகே சரி, இப்போ சர்ஃபேஸில் எஸ்கேப் வெலாசிட்டிக்கு வந்து என்னென்ன ஃபார்முலா அப்படின்னா நம்ம பார்த்தோம். ரூட் ஆஃப் 2gm டிவைடட் பை ஆர், அல்லது ரூட் ஆஃப் 2gr, அல்லது ரூட் ஆஃப் 8/3 பை ரோ ஜி ஆர் ஸ்கொயர் அது பார்த்தோம். ஓகே, இப்போ நான் வந்து வி டேஷ் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஒரு உயரத்திலேருந்து நம்ம தூக்கி எறியணும். ஓகேவா, அப்போ இங்கேருந்து தூக்கி எறிஞ்சா அது வந்து சென்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு, ஆறுங்கிற தூரத்தில் இருக்கு. இப்போ அது ஆர் பிளஸ் ஹெச் தூரத்தில் இருக்கு. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாவில் ஆர் டிஸ்டன்ஸுக்கு பதிலாக என்ன வருது, ஆர் பிளஸ் ஹெச் வருது. ஓகே, இன்னொன்று G is equal to gm by r square அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ நான் வந்து இந்த இடத்துல இந்த gmக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், அப்போ இந்த gmக்கு பதிலாக நான் gr ஸ்கொயர் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகே, அப்போ எனக்கு என்ன வருது அப்படின்னா ரூட் ஆஃப் 2. ஓகே, இந்த gmக்கு பதிலாக நான் வந்து gr ஸ்கொயர் போடலாம். அப்போ gr ஸ்கொயர் கீழே என்ன இருக்கு, r பிளஸ் ஹெச் இருக்கு. ஸோ இதுக்கான ஈக்குவலன்ட் ஃபார்முலா இது, இதுக்கான ஈக்குவலன்ட் ஃபார்முலா வந்து இது. ஓகே, இந்த இடத்துல சரியா நான் வந்து இதுக்கு ஈக்குவலண்டா நான் ஒன்று சொல்லணும். ஓகே, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க இந்த ஜிஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த ஜிக்கு பதிலாக நான் வந்து டென்சிட்டி ரிலேட்டடாக உள்ள ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஜி இஸ் ஈக்குவல் டு 4/3 பை ரோ ஜிஆர். ஓகே, ஸோ அதை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஜிக்கு பதிலாக அது. அப்போ 4 × 2 வந்து 8, அப்போ 8/3 பை ரோ ஜி ஆர். இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்கனால அது ஆர் கியூப். கீழே என்ன இருக்கு, ஆர் பிளஸ் ஹெச் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் சர்ஃபேஸில் தூக்கி எரியும் போது எஸ்கேப் ஆகணும்னா இந்த 3 ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஹெச்ங்கிற ஹைட்லேருந்து தூக்கி எறியணும், ஆனால் அது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா அந்த வெலாசிட்டிக்கான ஃபார்முலா இது, இந்த 3. ஓகே, ஸோ சர்ஃபேஸ் அப்படின்னா ஒரு 3 ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஒரு குறிப்பிட்ட ஹைட்னா ஒரு 3 ஃபார்முலா பார்த்துருக்கோம். இந்த 6 ஃபார்முலாலையுமே தீட்டான்னு ஏதாச்சும் வருதா, சைன் தீட்டாவோ காஸ் தீட்டாவோ ஏதாச்சும் வருதா, ஒன்றும் வரல. ஓகே, அதனால இது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அது ஒரு பாயிண்ட். என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த எஸ்கேப் வெலாசிட்டி, ஓகே, escape velocity does not depend on angle of projection. ஓகேவா? ஸோ இது வந்து ஆங்கிளை டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஏன்னா இந்த ஃபார்முலாவில் எதுலேயுமே வந்து தீட்டா சைன் தீட்டாவோ காஸ் தீட்டாவோ வரல. ஓகே, இப்போ எர்த்துலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எஸ்கேப் பண்ணணும் அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல வேணாலும் நம்ம 11.2 km/s தூக்கி எறிஞ்சோம்னா அது என்ன ஆயிரும், எஸ்கேப் ஆயிரும். ஓகேவா? இப்போ நம்ம ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல கூட 45 டிகிரிஸ்ல தூக்கி எறிஞ்சா மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம படித்தோம். ஓகேவா? ரொம்ப தூரத்தில் போய் விழுகணும் அப்படின்னா 45 டிகிரியில் தூக்கி எறியணும்னு பார்த்தோம். அது மாதிரி கூட இங்கே இல்லை. ஓகே, நம்ம எந்த டைரக்ஷன்ல 11.2 km/s தூக்கி எறிஞ்சாலுமே அந்த பார்ட்டிகல் வந்து எஸ்கேப் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் எர்த்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டிகலை
வெர்டிகலா நீங்க 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட்ல தூக்கி எறிஞ்சாலோ இல்ல இப்படி இன்க்ளைண்டா 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட்ல தூக்கி எறிஞ்சாலோ இல்ல ஹரிசாண்டலா 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட்ல தூக்கி எறிஞ்சாலுமே அது என்ன ஆயிடும்? எஸ்கேப் ஆயிடும். ஓகே, அதனாலயே இத எஸ்கேப் வெலாசிட்டினு சொல்லுவாங்க அல்லது இத எஸ்கேப் ஸ்பீட்னு சொல்லிடுவாங்க. இந்த கான்செப்டை வந்து எஸ்கேப் வெலாசிட்டினு சொல்லுவாங்க, எஸ்கேப் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இது இருக்காது. ஓகேவா? ஸ்பீடுனா அதுக்கு டைரக்ஷன் கிடையாது. ஓகே, வெலாசிட்டினா டைரக்ஷன் இருக்கு. இருந்தாலுமே இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இது டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகே, அதனால அதை நம்ம எஸ்கேப் ஸ்பீட்னு சொல்லலாம் அல்லது எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த ஃபார்முலால வந்து ஸ்மால் எம் வரவே இல்லை. சரியா? கேபிட்டல் எம் மட்டும்தான் வருது. ஸ்மால் எம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா எதை தூக்கி எறிகிறோமோ அந்த பார்ட்டிகளோட மாஸ். ஓகே, அதுமே வரல. ஓகேவா? ஸோ அதனால நம்ம எதை வேணாலும் தூக்கி எறியலாம். மாஸ் சின்ன மாசை தான் 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட்ல தூக்கி எறியணும்னு இல்லை. ஒரு பெரிய மாசை 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட்ல தூக்கி எறிஞ்சாலுமே அது வந்து எஸ்கேப் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ அந்த டெரிவேஷனில் வந்து நான் சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பேன்னா மினிமம் எஸ்கேப் வெலாசிட்டிங்கிறது மினிமம் வெலாசிட்டி வித் விச் எ பாடி ஷுட் பி ப்ரொஜெக்டட் இன் ஆர்டர் டு ஜஸ்ட் எஸ்கேப் த கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ ஒரு பார்ட்டிக்கலை நம்ம வந்து எஸ்கேப் வெலாசிட்டியில் வந்து நம்ம தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக அது ஃபீல்டை விட்டு தாண்டினதுக்கப்புறம் அதோட வெலாசிட்டி வந்து என்ன ஆகிடும்? 0 ஆகும். ஓகே, இப்போ ஒருவேளை எஸ்கேப் வெலாசிட்டியை விட அதிகமான வெலாசிட்டியில் தூக்கி எறிகிறோம் அப்படின்னா இப்போ 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட்ல தூக்கி எறிஞ்சோம்னா எஸ்கேப் ஆகும். 11.2 கிலோமீட்டர் பர் செகண்டை விட மெதுவாக தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா அது திரும்ப கீழே விழுந்துடும். 11.2 கிலோமீட்டர் பர் செகண்டை விட வேகமாக தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எஸ்கேப் ஆகிடும். ஓகே, அது எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஃபீல்டை விட்டு தாண்டினதுக்கப்புறம் அதுக்கு வெலாசிட்டி வந்து 0 இருக்காது. ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி அதுக்கு இருக்கும். சரியா? இங்கே நீங்கள் வந்து விஇல தூக்கி எறியல, நீங்க வந்து n டைம்ஸ் விஇல தூக்கி எறியறீங்க. சரியா? அப்ப அது மேலே போகுது. மேலே போகும்போது அது வந்து 0 இருக்காது. ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி அதுக்கு இருக்கும். விங்கிற வெலாசிட்டி வந்து இருக்கும். ஓகேவா? அப்ப ஃபீல்டை விட்டு தாண்டினதுக்கு அப்புறமும் அது கொஞ்சம் வெலாசிட்டி இருக்கும். அதுக்கிட்ட எவ்வளோ வெலாசிட்டி இருக்குமோ அதே வெலாசிட்டியில் அது வந்து அந்த ஸ்பேஸ் அவுட்டர் ஸ்பேஸில் வந்து அது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ மாஸ் வந்து m, இது ரேடியஸ், இது வந்து அந்த ஹைட்டு. சரியா? அந்த ஹைட் வந்து ஆக்சுவலி இன்ஃபினிட்டி, ஏன்னா வந்து ஃபீல்டை விட்டு தாண்டிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஏன்னு சொல்லலாம், இதை நம்ம பின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அந்த எண்ணுக்கு ஒரு ஃபார்முலா. சரியா? அதாவது இப்போ கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா மோர் தென் எஸ்கேப் வெலாசிட்டியில் நம்ம தூக்கி எறியணும்னு வச்சுக்கோங்க. அதாவது n is greater than 1, 2 times escape velocity அல்லது 3 times escape velocity தூக்கி எறியணும். அந்த மாதிரி தூக்கி எறியணும்னா ஃபீல்டை விட்டு தாண்டினதுக்கு அப்புறம் அதுக்கு எவ்வளோ வெலாசிட்டி இருக்கும், இந்த v என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்மளோட கொஸ்டின்ல நம்மளோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்னன்னா n times v. அப்ப அந்த ஃபைனல் வெலாசிட்டி v வந்து என்ன? இதுதான் கொஸ்டின். சரியா? ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம். Mechanical energy at A is equal to mechanical energy at B. So A ல வந்து kinetic energy வந்து என்னது? Kinetic energy plus potential energy. Kinetic energy plus potential energy. A ல kinetic energy வந்து half m, velocity வந்து nv. அப்ப அத ஸ்கொயர் பண்ணா n ஸ்கொயர் v ஸ்கொயர். சர்ஃபேஸ்ல என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி? rங்கிற தூரத்துல இருக்கு. ஓகே, அப்ப மைனஸ் g mm divided by r. இங்க நம்ம கைனடிக் எனர்ஜி 0ன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எஸ்கேப் வெலாசிட்டில தூக்கி எறிஞ்சாதான் இங்க 0 இருக்கும். ஓகே, இது வேகமா தூக்கி எறியும், அப்போ ஒரு வெலாசிட்டி இருக்கும். அப்ப கைனடிக் எனர்ஜி half m v ஸ்கொயர். இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னது? 0. ஓகே, ஸோ இது எல்லாத்துலயும் வந்து நான் அந்த ஸ்மால் m காமனா எடுத்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு?
அப்படின்னா v ஸ்கொயர் பை 2 இருக்கு. இங்கே v ஸ்கொயர் பை 2 இருக்கு. ஓகே, இங்கே வந்து ஹாஃப் n ஸ்கொயர். விக்கு ஃபார்முலா தெரியும். விங்கிறது ரூட் ஆஃப் 2gm டிவைடட் பை ஆர். விக்கு ஸ்கொயர்னா அந்த ரூட்டை விட்டுறணும். அப்போ 2gm டிவைடட் பை ஆர் இது எழுதிட்டேன். மைனஸ் gm பை ஆர். ஓகே, இதில் நம்ம இந்த 2 வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ v ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு, ஓகே, இங்கே நான் வந்து gm பை ஆரை நான் காமனாக நான் வெளியில் எடுக்கிறேன். gm பை ஆரை நான் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே பேலன்ஸ் வந்து n ஸ்கொயர் இருக்கு. இங்கே இது அந்த சைடு காமனாக எடுத்துறதுனால 1 தான் இருக்கு. ஓகே, அப்போ v ஸ்கொயர் வந்து 2 இந்த சைடு வந்துருச்சுன்னா 2gm பை ஆர், பக்கத்தில் வந்து n ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ 2gm by r அப்படிங்கிறது ஆக்சுவலா வந்து என்னது v ஸ்கொயர் n ஸ்கொயர் மைனஸ் 1. அப்ப vங்கிறது ரூட் எடுத்துட்டீங்கன்னா v ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா இப்போ நான் சொல்கிற அந்த ஃபார்முலா எல்லாமே எந்த புக்கிலையும் இல்லை. ஓகே, நம்மளா டெரைவ் பண்ணுறது தான். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நிறைய வருது. ஓகே, ஸோ நம்மளுக்குன்னு வந்து ஒரு ரெடிமேடு ஃபார்முலா ஒன்று நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மாடலில் கொஷின் வந்துச்சுன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக அந்த ஃபார்முலாவை எழுதி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம n டைம்ஸ் வியில் தூக்கி எறிடும். n வந்து கிரேட்டர் தென் 1. சரியா? அப்படி தூக்கி எறியும் போது ஃபீல்டை விட்டு தாண்டினதுக்கு அப்புறமும் அது கொஞ்சம் வெலாசிட்டி இருக்கும். அது எவ்வளோ வெலாசிட்டினா இவ்வளோ வெலாசிட்டி இருக்கும். ஓகே, இப்போ கேள்வி இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இஃப் n வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் தூக்கி எறிகிறது வந்து 2vயில் தூக்கி எறிகிறீங்க. 2 டைம்ஸ் எஸ்கேப் வெலாசிட்டியில் தூக்கி எறிகிறீங்கன்னா ஃபீல்டை விட்டு தாண்டினதுக்கு அப்புறம் அவுட்டர் ஸ்பேஸில் அதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா n-க்கு 2 போடுங்க. அப்போ v இஸ் ஈக்குவல் டு v இன்டு ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் 1. அப்போ ஆன்சர் வந்து √3v. ஓகே, இப்போ நம்ம 3 டைம்ஸ் தூக்கி எறியணும்னு வச்சுக்கோங்க. 3v வெலாசிட்டியில் தூக்கி எறியணும் அப்படின்னா v இஸ் ஈக்குவல் டு v இன்டு ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 1. அப்போ இது வந்து √8ve, √8ve அல்லது 2√2ve அப்படி சொல்லலாம். இஃப் n இஸ் ஈக்குவல் டு 1, சரியா? அதாவது nvல தூக்கி எறிறோம், என்னோட வேல்யூ 1னா அப்போ நம்ம vல தூக்கிறோம். எஸ்கேப் வெலாசிட்டியில் தூக்கி எறிறோம்னா என்ன ஆகும்? n-க்கு நீங்கள் 1 போடுங்க. அப்போ v இஸ் ஈக்குவல் டு n-க்கு 1 போட்டோம்னா அது v இன்டு ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 1 அப்படி வரும். அப்போ v வந்து என்னது 0 வரும். இதுதான் நம்மளோட அந்த டெரிவேஷன். ஓகே, எஸ்கேப் வெலாசிட்டியில் தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா மேலே போக போக வெலாசிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் ஃபீல்டை விட்டு தாண்டினதுக்கு அப்புறம் அது 0, அதனால அது ரிட்டர்ன் ஆகலை. இதுவே கொஞ்சம் வேகமாக தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் வெலாசிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த வெலாசிட்டிஸை வச்சு அது வந்து அவுட்டர் ஸ்பேஸில் ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் அது ட்ராவல் பண்ணுது. ஃபீல்டை விட்டு தாண்டினதுனால அதுக்கு அந்த ஆக்சலரேட்டட் மோஷன் இருக்காது. ஓகே, அக்சலரேஷன் ஈக்குவல் டு 0, அதனால அது யூனிஃபார்ம் மோஷனில் அது ட்ராவல் பண்ணும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்போ அடுத்த மாடல் வந்து என்ன அப்படின்னா, ஒருவேளை எஸ்கேப் வெலாசிட்டியை விட கம்மியான வெலாசிட்டியில் தூக்கி எறிஞ்சா என்ன ஆகும்? ஓகே,
ஸோ இது வந்து m அப்படிங்கிற மாஸ், இது ரேடியஸ். ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் m அப்படின்னு ஒரு மாஸை வந்து நீங்கள் வந்து ஒரு வெலாசில் வந்து தூக்கி எறிகிறீங்க. ஓகே, இந்த வெலாசிட்டி வந்து நான் v அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, வெலாசில் வந்து தூக்கி எறிகிறீங்க. ஆனால் இந்த வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா லெஸ் தேன் எஸ்கேப் வெலாசிட்டியாக இருக்குது. ஓகே, எஸ்கேப் வெலாசிட்டி அல்லது எஸ்கேப் வெலாசிட்டி விட அதிகமான வெலாசிட்டியில் தூக்கி எறிஞ்சால் தான் அது எஸ்கேப்பே ஆகும். எஸ்கேப் வெலாசிட்டியோட கம்மியான வெலாசிட்டியில் தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா அது திரும்ப ரிட்டர்ன் வரும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட் என்ன அப்படி கேட்குறாங்க. ஓகே, எவ்வளோ உயரம் வந்து அது மேலே போகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இதெல்லாம் வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா ஃபீல்டை தாண்டணும்னா எஸ்கேப் வெலாசிட்டியோட அதிகமாக நம்ம தூக்கி எறியணும். ஹையஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி என்ன இருக்கும்? 0 இருக்கும். ஸோ இது A, இது B. இப்போ ரிலேஷன் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஹைட் நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, இந்த V அப்படிங்கிறது நம்ம தூக்கி எறிஞ்ச வெலாசிட்டி, ஹெச்ங்கிறது அந்த உயரம். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எனர்ஜி கன்சர்வேஷன், மெக்கானிக்கல் எனர்ஜி அட் A is equal to மெக்கானிக்கல் எனர்ஜி அட் B. Kinetic energy at A plus potential energy at A is equal to kinetic energy at B plus potential energy at B. இதில் என்ன kinetic energy? Aல half mv square. Surfaceல என்ன potential energy? minus gmm divided by r. ஓகே, highest pointல velocity 0னால kinetic energy வந்து 0. இந்த பாயிண்ட்ல potential energy வந்து என்ன அப்படின்னா இது இருக்கிற தூரம் என்ன? r plus h. ஓகே, அப்போ minus g mm divided by r plus h. ஓகேவா? இந்த டேர்ம் இருக்கு பாருங்க, இது அந்த சைடு போயிடுச்சு. இது எல்லாத்துலயும் நான் வந்து அந்த ஸ்மால் m கேன்சல் பண்ணிடுறேன். ஸ்மால் m காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, அப்ப v ஸ்கொயர் பை 2 is equal to இது அந்த சைடு போயிடுச்சு. ஓகே, ஸோ gm by r plus gm by r minus gm divided by r plus h. So v square by 2 is equal to நான் வந்து gm காமனா வெளியில எடுக்கிறேன். ஓகே, அப்ப 1 by r minus 1 by r plus h இப்படி இருக்கு. அப்ப v square is equal to இந்த 2 இங்கே வந்துருச்சு, அப்ப 2gm. ஓகேவா? இதுக்கு வந்து LCM நம்ம எடுக்கலாம். ஓகே, அதாவது கீழே வந்து r into r plus h போட்டாச்சு. கிராஸ் மல்டிபிகேஷன் r plus h minus r, r minus r cancel. அப்ப பாக்கி என்ன? h. அப்ப v வந்து square root of 2gmh divided by r into r plus h. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிலேஷன் பிட்வீன் v and h. ஓகேவா? இந்த ஃபார்முலா எப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா when velocity is less than escape velocity. அப்போ அது ரிட்டர்ன் ஆயிரும். ஓகே, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணலாமா? த்ரோன் அப்வர்ட்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி தான் அந்த v, h max h. அப்போ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் இது வந்து மேக்ரோஸ்கோபிக் லெவல். சரியா? இது வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இது வந்து ரொம்ப அதிகமான ஹைட்டு போகும். அப்போ கண்டிப்பாக அந்த ஜியோட வேல்யூ வந்து மாறும். ஓகே, அக்சலரேஷன் ஒரு கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் தான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணணும். அந்த ஜி வந்து உயரம் போக போக மாறிக்கிட்டே இருக்கும், ஏன்னா இது ரொம்ப அதிகமான உயரம். ஓகேவா? அப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம எஸ்கேப் வெலாசிட்டினா என்னன்னு பார்த்துருக்கோம். சரியா? அந்த எஸ்கேப் வெலாசிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து அந்த 6 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். சர்ஃபேஸில் என்ன எஸ்கேப் வெலாசிட்டி, ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் என்ன எஸ்கேப் வெலாசிட்டி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 ஃபார்முலா சொன்னேன். அதாவது
ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் எஸ்கேப் வெலாசிட்டியை விட அதிகமான வெலாசிட்டியில் தூக்கி எறிகிறீங்க அப்படின்னா அதை ஃபீல்டை விட்டு தாண்டினதுக்கப்புறம் அதுக்கு என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது v இன்ட்டு ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1. இல்லை ஒரு ஆப்ஜெக்டை எஸ்கேப் வெலாசிட்டியை விட கம்மியான வெலாசிட்டியில் தூக்கி எறிகிறீங்க அப்படின்னா அது கீழே விழுந்துடும். அப்போ அந்த உயரத்துக்கும் அந்த வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gmh டிவைடட் பை r இன்ட்டு r பிளஸ் h. ஓகேவா? ஸோ லெசன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நிறையா ஃபார்முலா இருக்கும்னு சொன்னேன். அந்த ஃபார்முலாலாம் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். டெரிவேஷன் வந்து நீங்கள் அவசியம் வந்து பார்க்காம எழுதி பாருங்கள். ஒன்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், இந்த லெசன்லாம் வந்து ஹை ஸ்கோரிங் சாப்டர் இதெல்லாம். ஓகேவா? ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.